வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான நல்ல காரசாரமான பாவக்காய் பிட்லை செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் பிட்லை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாவக்காய் பிட்லை பண்ணுறதுக்கு நம்ம மசாலா பொடியை ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரட்டும். இப்போ நல்லாவே எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதாவது கொத்தமல்லி விதையை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லியையும் கடலைப்பருப்பையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதை கருக விட்டுறாமல் மிதமான சூட்டில் நல்லா செவந்து வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் ஆன பிறகு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி 2 நிமிஷம் கேப்பில் நம்ம இடைவெளி விட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக கருகிராமல் எல்லாம் ஒரே அளவில் நல்லா செவந்து நமக்கு வரும். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தமாக நமக்கு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா தேங்காய் செவந்து வர அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணுற எல்லா பொருளையுமே பொடி செய்ய போகிறோம். அதுக்காக தேங்காவை நல்லா நம்ம செவக்க வறுத்துட்டோம் அப்படின்னா பொடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எல்லா பொருளுமே செவந்து வந்துட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி செவந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைப்பாக அடித்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை நைஸாக வேணும்னா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெயை சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவும் அதே சமயம் வாசமாகவும் இருக்கும். ஒரு 13 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போல் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிட்டில் பண்ணுறதுக்கு சின்ன பாவக்காய் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த பாவக்காய் கிடைக்குதோ அந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்துக்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பாவக்காயிலேருந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வதக்கிறப்ப கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து வதக்கிக்குவோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு நம்ம பாவக்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா 3/4 பங்கு அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். நம்ம சேர்த்த புளி தண்ணி இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை நான் வெள்ளை கொண்டக்கடலையை சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை சேர்க்கலாம், இல்லை நிலக்கடலையும் நம்ம சேர்க்கலாம். இதை நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நான் சேர்க்குறேன். இது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட குறைச்சி நம்ம இது அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம். அரைச்சி விட்ட மசாலா பொடியை நம்ம சேர்த்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் உப்பு தேவைன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 100 கிராம் அளவு துவரம் பருப்பை நான் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பருப்பு சேர்த்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சுட்டு குழம்பை கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து ரெடி ஆகிற டைமில் ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை நான் உடச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருவோம். இந்த வெல்லத்தை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து இறக்குறப்ப இந்த குழம்புக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும். ஏற்கனவே இந்த குழம்புல உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் இருக்கிறதோட கூடவே நம்ம இனிப்பையும் சேர்க்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம சின்ன கரண்டிலையோ இல்லை தாளிக்கிற பாத்திரத்துலேயோ 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு நீங்கள் இதை மூடி வச்சுருங்க. ரொம்பவே வாசமாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் நமக்கு இருக்கும். இது சாதத்து கூட, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக டேஸ்டியான பாவக்காய் பிட்லை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.